அண்மையான காலங்களிலிருந்து திருப்பி சொல்கிறேன், கவனக்குறைவாக இருந்து மெத்தனமாக வாழாதீங்க. பெண்களுக்காக பாரப்பட ஆரம்பிங்க. மனம் திரும்புங்க. உங்களை குறை சொல்கிறதாவே சரீரத்தில் ஏறக்குறைய 9 துவாரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்ன எனக்கு சரியாக தெரியாது. மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாத்து வழியாக பிசாசு பொய்யை ஊதிக்கிட்டே இருக்கான். அவனை நம்பி ஏமாந்து போகாதீங்க. கடவுளோட வார்த்தைக்கு திரும்புங்க. அடுத்தவங்கள பார்த்து குலுக்கி போகாதீங்க. தேவனுடைய வலது பார்சத்தை பார்க்கக்கூடிய பிரகாசமுள்ள கண்களுக்காக வேண்டிக்கங்க. நம்ம காலம் நம்ம விட்டு பறிக்கப்படுகிறது. நம்ம மேலே பாழாக்குகிற அருவருப்பு வருவதற்கு முன்பாக நாம் பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய பிடிக்குள்ளாக போய் இருப்போம். லெட்ஸ் ரன் இன்டு தி வெரி கிரிப்ஸ் ஆஃப் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். நல்லா தூங்காமல் கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம் தான். நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறது எல்லாமே வேத வசனம்தான், நத்திங் லெஸ். பாழாக்கின அருவருப்பை பற்றி திரும்பி நம்ம யோசிக்கிறதுக்கு அவசியம் இருக்குது. ஆண்டவர் ஞாபகம் தரணும். ஐ எம் நாட் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட். இப்படி உதட்டளவில் ஏதோ ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு ஏமாற்றிக்காதீங்க. காலத்தை விரயம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி நான் முதல்ல சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். பிற்பாடு if I have time நாம் பார்க்க வேண்டிய செய்தியை நாம் பார்ப்போம். லூக்கா 23:18 வாசிப்போம். The book of Luke's Gospel, chapter 23 verse 18. I don't know, where is it here? வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். இல்லை 18 இல்லை 18:28 ப்ராப்ளி. வெயிட், நான் எடுத்து 23:18 அதான் வாசிங்க. இல்லை 23:28. தான். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, ஏன்னா திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்கள், எதையும் நீங்கள் கூட்டம் வேண்டாம், குறைக்க வேண்டாம். இருக்கிற நிலையை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள். திரளான கூட்டங்கள், ஸ்திரீகளும் இருந்தாங்க, புலம்புனாங்க, அழுதாங்க. என்னத்துக்காக புலம்புறோம், என்னத்துக்காக அழுகிறோம்? யாருக்காக புலம்புறோம், யாருக்காக அழுகிறோம்? எவ்வளோ புலம்புறோம், எவ்வளோ அழுகிறோம்? இதை கவனிக்கிறார் ஒருத்தர். சிலுவையை சுமந்துக்கிட்டே கவனிக்கிறார். இப்போ நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே தான் இந்த வேலையை பார்க்குறீங்க, அது ஒரு உண்மை. கடமையை செய்யாமல் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறீங்க, அது ஒரு உண்மை. நீங்கள் தேவனுடைய கையிலே உபயோகமாக இருங்க. தேவனுடைய கையிலே உபகாரம் பெற்றுக்கிட்டே இருக்கிற நீங்கள், பெற்றுக்கவே ஒத்த காலம் நிற்கிற நீங்கள், அவர் கையில் உபகாரமாக இருங்க. இப்போயுமே இந்த அழுகை எக்ஸ்க்ளூசிவ்லி விமன் கம்யூனிட்டி.
கடவுள் என்னை மன்னிப்பார். ஏன்னா நான் வந்து ஒருதலை பட்சமாக பேசலாம். ஆனால் உங்கள் வாழ்விலே நீங்கள் சித்தத்தை செய்து முடித்து மணவாளனோடு மணவாட்டியாக போய் சேரணும். The whole church is challenged. முழு சபை ஆண்கள் பெண்களுமாக நாம் இந்த சவாலை சந்திக்கிறதா இருந்தாலும் கூடி ஜெபிக்கும்போது என்னத்தையோ பண்ணுங்க, புறணியை நிறுத்துங்க, ஜப காரியங்களுக்காக வெளிப்பாடை தாங்க, புரிதலை தாங்க. 4 செய்தியை பார்க்குறீங்க, வெளிப்படை தன்மையோடு பார்க்குறீங்க, அதை எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி ஒன்றாக நிற்கலாம். உபவாசிக்கணுங்கிறது வந்து இதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் விஷயம். இந்த மாதிரி இன்ஸ்டன்சஸ்லேயும் சரி, சர்ச் ஹிஸ்ட்ரியிலையும் சரி, பெண்கள் கூடி உபவாசித்து ஜெபித்திருக்கிறாங்க. அதுங்களாம் நம்முடைய பெருமையில் பேய் பிசாசுகளை கும்பிட்றோன்னு சொல்கிற அவங்களாம் கடுமையாக உபவாசித்து விரதங்கள்லாம் அப்படி நான் வறண்டு, சரீரம் வறண்டு, சருமம் வறண்டு போகக்கூடிய அளவுக்கு வைராக்கியமாக நோன்பு இருந்து கல்லை மண்ணையும் கும்பிட்டு சாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம பாஷையில் சொல்வது போல் என்னை கொண்டு போட்டாலும் உண்மையில் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு அந்த கல்லை தான் நம்புறதில் உத்தமமாக இருக்கிறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க. நம்ம அதில் ஏதாவது ஒரு முடி இழை அளவுக்கு அவங்க வாழ்வில் ஏதாவது விட்டு கொடுத்த மாதிரி இருக்கீங்களா? புகார் சொல்கிறதாக பிசாசு ஓதனான்னு சொன்னேனே, சொல்லிகிட்டே தான் இருப்பான் அவன். அதுதான் அவன் பேர் அபத்தம், குற்றம் சாட்டுகிறவன். ஒன் ஹூ ஆல்வேஸ் கம்ப்ளைன்ஸ். இந்தியாவுடைய நிலைமை மகா கொடுமையாக இருக்குது. இந்த 10 to 15 years ஆஃப் பிஜேபி ஆண்டில் ஆயிரமான பெண்கள், 45,000க்கு மேலே. அது கான்ஃப்ளிக்டிங்காகவே இருக்குது. ஒவ்வொருத்தருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அன்மேட்சிங்காக இருக்குது. ஆனால் எல்லாருமே பல ஆயிரங்கள், கணக்கு வழக்கில்லாத ஆயிரங்கள் மாயமாயிட்டாங்க. டெய்லி 54 பேர் காணா போகிறாங்க டெல்லியில் மாத்திரம். அதுவே நம்மளால் முழுசாக நம்ப முடியல. இட் ஷுட் பி மோர். எப்படி ஜெபிப்பது? அப்போ பரிசுத்தாவியனுடைய உதவியே நீ சார்ந்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். வசனத்தில் இருந்த உண்மையை தான் சொல்லியிருக்கேன். இது என்னோடய அபிப்பிராயம் இல்லை. இட்ஸ் நாட் மை சஜஷன். அப்போ நீங்கள் அந்நிய பாஷை எப்படி பேசலாம், தூதல் பாஷை எப்படி பேசலாம், வசனத்தை எப்படி, வசனத்தில் நில்லுங்க. எல்லாம் பேசி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சமையலை செய்த பிற்பாடு அதை பரிமாறத்துக்கு முன்னாடி டேபிளில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதை அழகு ஊட்டுவது, பார்க்கும்போதே அட்ராக்டிவாக இருக்க மாதிரி, அது பேர் கார்னிஷிங். ஃபைனல் டேஸ்ட் கொடுக்கறது. உங்களை பற்றிய மதிப்பை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி இழந்து போகாமல் தக்க வச்சுக்கணும். உங்கள் அழகு, உங்கள் திறமையெல்லாம் நீங்கள் உருப்படுறதுக்கு தான். நீங்கள் உலைக்களத்துக்கே கொண்டு போகப்பட்டாலும் சொக்கத்தங்கமாக மாறத்துக்கு தான் தேவன் உங்களை கொண்டு செல்கிறார். உலக மக்களைப் போல சங்கீதம் 48 49 நர மனிதர்களைப் போல இந்த மாயையிலே மாண்டு போகிறீங்க. கர்த்தரை உபயோகிச்சுக்கிறதுல மாத்திரம் உங்களுக்கு அல்ப புத்தியும் அலாதி மோகமும் குறையல. நூறு காரியத்தை கேட்டால் ஒரு காரியத்திலேயாவது ஆண்டவர் நன்றியாக இருங்க. 10 பேர் சுஸ்தமானாங்க, ஒருத்த மாத்திரம் திரும்பி வந்தான்னு அவர் அங்கலாய்க்கலையா? போகிற போக்கில் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார்.
ஆனால் ஐ திங்க் நான் நேத்தி கூட எங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் கூட்டத்தில், அதுக்கப்புறம் யார்கிட்டயோ தெரியல, அங்கே தான் சொன்னேன்னா இன்றைக்கி சொன்னேன், நான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. எஸ், இன் திஸ் மார்னிங் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. அவருக்கு இதெல்லாம் அவருக்கு தேவையா? அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் யோசிச்சுட்டு இதெல்லாம் அவருக்கு எல்லாமே இருக்குன்னு அவர் எதிர்பார்க்குறாருங்க. உங்களுக்கு என்ன போச்சு? அவருக்கு எல்லாமே இருக்குது. எவ்வளவும் கொடுத்து எதுவுமே குறையாமல் வள்ளாதி வள்ளலை போல் அவருக்கு எல்லாம் வழிஞ்சிட்டே இருந்தாலும் he has a need. நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு ஒன்று இருக்குன்னு சீஷர்கிட்ட சொல்லும்போது அந்த லூசு பசங்க என்ன யோசிக்கிறாங்க? ஐயோ, யாரோ வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க போல இருக்கு, என்ன இப்படி பேசுகிற, சாப்பிட்டுட்டார் போல இருக்கு, நம்ம போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள. அவங்களோட இந்த மந்த புத்தியை, அவங்களோட இந்த அல்ப பூமிக்குரிய புத்தியை சீஷர்கள் தான் டீசெண்டாக தான், தன்மையாக தான், மனித நேயத்தோடு தான் கடிந்து கொள்கிறார். என் பிதா என்னை அனுப்பி என்னுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. As ladies, you carry a portion of God's plan while you are single. நீங்கள் தனிமையாக இருக்கும்போது, திருமணமாகாமல் இருக்கும்போது, அதை நிறைவேற்றி முடிச்சிங்களா? நான் பார்க்குறேன், எனக்கு பயமும் அச்சமாக இருக்குது, எனக்கு வெக்கம் துக்கமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி விசாரணைக்கு வரும்? யார் தப்புவோம், யார் நிலை நிற்போம்? தேவனை கிருபை இறக்கம் அப்படிலாம் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே மலையளாவிய ரீதியில், சமுத்திர அளவிய ரீதியில் அதை நம்புகிறோம். அப்படிலாம் இருந்தாலும் கூட விசாரணை தான், விசாரணை தான். தேவன் நீதியை, அவருக்கு பேர் நீதியின் கர்த்தர், நம்மை நீதிமான் ஆக்குகிற கர்த்தர், நம்முடைய நீதியாக இருக்கிற கர்த்தர். ஜெகோவா ஆர் ரைச்சியஸ்னஸ், யெகோவா எக்கேடியா. அது இல்லைன்னா டோட்டலாக அது வெட்டித்தனமான ஒரு பகற்கனவு. தேவ நீதியை புரட்ட மாட்டார். இயேசுவை மிஞ்சி பிதா யாரையும் நேசிக்கிற மாதிரி இல்லை. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அந்த வார்த்தை வேறு யாருக்கு ஆண்டவர் சொல்லலையே? அவரே ஆண்டவர் நீதியாய் தான் தண்டித்தார். பிகாஸ் தட் வாஸ் காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டம் அது. அவர் வந்து ரட்சகராக பிறக்கணும், மனுஷனாக பிறக்கணும், நம்முடைய பாவ சாபங்கள், நம்முடைய எல்லா விதமான என்ன மாதிரி ஜனங்களாக இருக்கும் பாருங்கள். வேதத்தை எல்லாத்தையுமே ஸ்கேன் மாதிரி ஃபுல்லாகவே பிரமாதமாக எழுதிட்டாலும் கூட இதையுமே மிஞ்சினவர்களை போல் நடந்துகிட்ருக்கோம். வேற ஒரு அடிஷ்னலாக 2-3 சாப்டர்ஸ் எழுதுகிற மாதிரி அக்கிரமங்கள் பெருத்து போயிருக்கு. நம்முடைய நாட்டின் நிலைமை, தமிழ்நாட்டின் நிலைமை, தமிழர்களின் நிலைமை, நித்தமும் ஒடுக்கப்படுகிற பெண்களின் நிலைமை நீங்கள் யோசிக்கணும். உங்கள் பாடுகளிலிருந்து மீளுவதே உங்கள் வாழ்நாள் முழுசும் கபலீகரம் பண்ணிடும் போல இருக்கே. சம்பாத்தியம்லாம் என்ன சொல்கிறது, மருத்துவத்தில் போதுங்க, அங்கே போதுங்க, இங்கே போதுங்க, ஒன்றும் தங்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு யாரை குத்தம் சொல்லலாம்? கடவுள் என்ன வக்கில்லாதவரா, வல்லமை இல்லாதவரா, வார்த்தை இல்லாதவரா, வழி இல்லாதவரா, வழி காண்பிக்க முடியாதவரா, வல்லமை அற்றவரா, வாக்குறுதி இல்லாதவரா? சொதப்பவே கூடாது. முடியலன்னா ஆமாம் உங்களால் முடியல. அதெல்லாம் ஏசியாவில் பார்க்கலையா? யோபில் பார்க்கலையா?
எரேமியாவில் பார்க்கலையா? எரேமியா ஓரிரு முறை he goes to the extreme, he curses himself. தன்னையே சபிச்சுக்கிறாரு, தான் அம்மாவை வேற சபிக்கிறார். என்னை பெத்த தாய் சபிக்கப்பட்ட, என்னை சுமந்த கர்ப்பம் அது செத்து போயிருந்தால் நல்லா, அது மலடாயிருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாரு. என்ன அளவுக்கு அவருடைய அந்த எக்ஸ்ட்ரீமாக அவருடைய ப்ரெஷர் இருக்கும். லேஸ் பாஸாக இந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது, அட்டன் பண்ணுறது, இதிலே திருப்தியாக இருக்கீங்க. இதுலேயும் தான் எதாவது நீங்கள் சரியாக செய்கிறீங்க யோசிங்க. இதுலேயும் தான் ஏதாவது 4 பேருக்கு முன்மாதிரியாக 4 பேர் விரும்புகிற மாதிரி உங்கள் கூட நான் வாக்கிங் போகிறேன் வாங்கன்னு போகிறாங்களே, சில பேர் ஷாப்பிங் போகிறேன் வாங்கன்னு போகிறாங்களே, வாங்குகிறாங்க இல்லை. ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு தெரியாது காசு இருக்குது இல்லை, பட் தே ஜஸ்ட் அக்கம்பனி தம். இஸ் தேர் எனி ஒன் who would accompany you? உங்களை பின்பற்றி யாராவது வராங்களா? காலம்புறம் உட்காந்து மொக்கையாக அப்படியே தியானம் பண்ணி இடித்த பிள்ளையார் மாதிரி வாங்கி உள்ளே வச்சுக்கிறீங்க. தன்னிடத்திலே பெய்கிற மழையை குடித்து எந்த விதமான பலனையும் பயிர் வகைகளை தராத நிலம், அது சபிக்கப்பட்ட பூமின்னு ஏசாயால சொல்கிறாரு. இந்த எபிரேய நிருபத்தில் திருப்பி ரீஇட்ரேட் பண்ணுறாரு. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அதுக்காக நம்ம கூடி வரோங்க. நாங்களே ஏன் பாடுபடணும்? நீங்கள் அநேகருடைய பாடுகளிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாத ஒரு பரவசமடைந்த ஒரு பரமனின் சந்ததியாக உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கிரயத்து கொண்டு சொந்தமாக்கிக்கிட்ட இந்த நிலைமை கட்டுக்கதையை கேட்க வாங்க வந்தீங்க. கறிக்கு உதவாத ஏட்டு சொரக்காயை பற்றி அங்கே கேட்க வந்தீங்க இல்லை? அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேனா? இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு யாராவது ஒருத்தர் தைரியமாக எழுந்துச்சு சொன்னால் கூட எனக்கு இன்னும் சாட்டை அடியாக இருக்கும். ஷுட் பி அதை விட கிரிட்டிக்கலாக இருக்கணும். ஆனால் நானே என்ன அளவுக்கு என்னை வர்த்திக்க முடியும்னு எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. பட் ஐ டூ தட். இன்றைக்கி போய் நான் என்னத்தை பொய் சொல்லிட போகிறேன்னா, மிகையாக சொல்லிட போகிறேன்னா, இல்லாததை சொல்லிட போகிறேன்னா? அநேகருடைய அபிப்பிராயங்களும் அநேகருடைய விமர்சனைகளும் அநேகருடைய நோக்கங்களும் நீங்கள் எனக்கு என்னை நோக்கி காமிக்கிறவங்க மூஞ்சிலேருந்து தெரியுது. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உட்காருறீங்க, போயிட்டு வரீங்கிறத பற்றி தெரியுது. நான் என்ன கேமரா வச்சு அவங்கள பார்த்துட்ருக்கேன். as I throw my look just like that, I know what's going on in your heart. You think no end of yourself. கிறிஸ்துவை பார்க்கவே நீங்கள் தவறிக்கிட்டே இருக்கீங்கிறது என்னுடைய மகா துக்கமான ஒரு அபிப்பிராயம். கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானதே தேடுங்கள். 10 11 அத்தோடு இது ஒன்றும் இயேசு இல்லை, அவர் தான், அவர் இல்லாமல் வேறு இல்லை. இஃப் யூ even in one simple issue or a great issue you have an alternative, you are not singular, you are not honest, you are not filled with integrity. அதுதான் அந்த பாட்டு. இடுக்கமான வாசல் தான். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a striving life. விடாமுயற்சி தான் தேவன் கண்களிலே 100க்கு 100 பெரும்படியான கணக்கு. நீங்கள் எந்த முதலீடும் வேறு செய்ய முடியாது. You can't give your money away, you cannot give anything else, but you should show honestly your labor of love. அன்பின் பிரயாசத்தை காமிக்கிறீங்களா? உங்கள் வயசு ஓடிக்கிட்டே இருக்குது, அறிவு இருக்கா? இடுப்பில் தூக்கி சுமக்கணும்னு உங்களுக்கு இந்த வயசுலேயே உங்களுக்கு அலாதி மோகம் இருக்குது. கடவுள்கிட்ட தான். யூ கான் எக்ஸ்பெக்ட் இட் ஃப்ரம் அ மேன், நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். வேதத்தில் உங்களுக்கு இன்னும் பரிச்சயம் பத்தலை,
வேதத்தில் தியானம் பத்தலை, ஆய்வு பத்தலை. பலவீனவனும் பலவான் என்று சொல்லுவானாகன்னு ஒரு இறைவாக்கினனை கூப்பிட்டு தேவன் இறைவாக்கு உரைத்து, நீர் வக்கத்தவர், உமக்கு வல்லமை இல்லை, நீர் கடவுளாக இருக்க லாயக்கில்லைன்னு நம்ம வாழ்க்கையின் பாணியில் அவரை நித்தமும் மட்டம் தட்டிகிட்டே இருக்கோம். we are insulting. இதே நான் புகாராக சொல்லலை, உடனே இதையும் தோண்டு இந்த சீன்லாம் விடாதீங்க. என்கிட்டே விடுறதுக்கு எனக்கு பிடிக்கல. நீ கடவுள்கிட்ட என்ன விட்டு என்ன பிரயோஜனம்? உங்கள் பொறுப்பில் எழும்புங்க. என்னை உமக்கு சொந்தமாக்கிக்கிட்ட காரியத்தை பற்றி நான் இன்னும் ஒத்துழைக்க முன் வருகிறேன். என்னமோ உங்களுக்கு எதுவுமே செய்யாதது போல் இனிமேல் எதாவது செஞ்சால் தான் உங்களால் முடியுங்கிறது போல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அவரும் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் நான் பார்த்து கிட்டத்தட்ட 5786 இயர்ஸாக பார்த்துட்டே இருந்து, என்னடா என்னையே கொடுத்துட்டேன், என்னோடு கூட மற்ற எல்லாத்தையும் நான் அல்லாது இருப்பது எப்படின்னு நான் எழுதி கொடுக்க போக இதுங்க இன்னும் என்னத்தை கேட்டுட்டு இருக்குதுங்க. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஊழியக்காரங்களை பற்றி திடீர்னு ஒரு நிறைய பாரங்கள் இருந்தாலும் என்னையும் தான், ஐ எம் ஆல்சோ இன்க்ளூசிவ் இன் தட். அப்போ நேற்றுக்கு ஒரு இடத்துல ஆராதனை நடத்தணும், பாடணும் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டுக்கா பஞ்சம்? பாட்டு புத்தகங்களுக்கு தான் பஞ்சமா? ஸோ கிவ் மீ a word, give me a concept regarding me. நான் அந்த வசனத்தை கண்டிப்பாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 முறையாவது ரொம்ப தெளிவாக வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். 3 to 5, maybe 3 is okay. I don't want to exaggerate. ஆனால் அதோடு அது கெட்டுப்போன சுனை ஆயிடுச்சா இல்லை வத்தி போன ஒரு நதி ஆயிடுச்சா? சங்கீதம் 22:4 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கையாக இருந்தார்கள், நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அப்படியே வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, கொக்கிக்கு கொக்கி சொல்லி நான் அனுபவித்ததுண்டு, என்னை விடுவித்ததுண்டு. அது குறைந்தபட்சம் 3 முறை அனுபவித்தது போல் 3 பேருக்கு மேலே அந்த சாட்சியின் மூலமாக விடுதலை பெற்றவங்க உண்டு, திருப்பங்கள் கண்டவங்க உண்டு. ஆனால் இதை வாசிக்கும்போது எனக்குள்ள அவ்வளோ குற்ற உணர்ச்சி. எங்கே போச்சு அந்த விசுவாசம்? எங்கே போச்சு அந்த விடாமுயற்சி? எங்கே போச்சு அந்த வைராக்கியம்? எங்கே போச்சு அந்த உறுதி? எங்கே போச்சு அந்த வார்த்தை? எங்கே போச்சு அவன் கவனம்? என்ன ரொம்ப படிச்சிட்டியோ, ரொம்ப வளர்ந்துட்டியோ? சரீர வளர்ச்சியில் தான் வயசாகிருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு என்ன வளர்ச்சி? அப்படியும் கூட எனக்கு 50 வயசாகிடுச்சு. ஆனாலும் என்ன வளர்ச்சி, என்ன தெரிஞ்சிருக்கேன்? இஸ்ரவேலிலே பெரிய போதகனாக இருந்தும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறியே அப்படின்னு நிக்கோதேமை பார்த்து ஆண்டவர் அங்கலாய்த்தார். இங்கே இருக்கிற எல்லாம் வாயாடிங்க தான் நீங்கள், ஃப்ரம் 85 onwards till this date. உங்கள் வாய்க்கு குறைச்சல் இல்லை. பட் எப்படி மொக்கையாக கேள்வி கேட்குறீங்க? எப்படி பித்துக்குழி மாதிரி உட்காந்துருக்கீங்க? இங்கே பலனை கேட்குற நீங்கள் வெளியில் போனவன எவ்வளோ விதத்தில் துணிகரமாக இருக்கீங்க, எவ்வளோ நிருசாரமாக இருக்கீங்க, எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, எப்படிலாம் யோசிக்கிறீங்க? சாக்கு போக்கை எப்படி யோசிக்கிறீங்க? எப்படி தேவையில்லாமல் உட்காந்தே பலவீனத்தை வளர்த்துட்டு பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆனால் உங்கள் காரியத்துக்கு எப்படி வரிஞ்சி கட்டிட்டு எழும்புறீங்க? சண்டை போடுறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு, சட்டம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து அசுர பலமும் அந்த வீரமும் வருது, தைரியம் வருது? ஆனால் ஆத்மாதாயம் செய்வதற்கு 4 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு, 4 பேருக்காக ஜெபிப்பதுக்கு ஏன் உங்களுக்கு தைரியம் வரல?
தம்படியாக சேர்த்து ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கிறதுக்கு புத்தி இருக்குது. நித்திய வீடுகளிலே உங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய நண்பர்களை அழிந்து போகிற பொருளால் சம்பாதிக்க உங்களுக்கு இன்னும் விவேகம் வரல. யூ டோன்ட் கிவ் கேர், யூ டோன்ட் கிவ் தாட். நான் உங்கள் வழிக்கே தான் யோசித்து பார்க்குறேன். உங்கள் பலவீனத்தை தான் இன்றைக்கி சொல்கிறீங்க. ஏதாவது உங்கள் பலத்தை பற்றி சொல்லியிருக்கீங்களா? நேற்று கூட அந்த ஊழியக்காரன் கூட்டத்தில் பாசிட்டிவாக தான் பேசினாங்க. பாசிட்டிவாலாம் யோசிக்கிறேன். பாசிட்டிவாக இருந்து என்ன செஞ்சுருக்கீங்க? வாட் ஹேவ் யூ அச்சீவ்ட்? பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்குற நீங்கள் ஒரு நல்ல பிரமாதமான சமையலை ரெகுலராக செஞ்சுருக்கீங்களா? நேற்றுக்கு தான் தின்ன, இன்றைக்கி என்ன உனக்கு அப்படின்னு. நேற்றுக்கு பசி இன்றைக்கி வராமல் போகுது. நேற்றுக்கு தான் சொகுசாக இருந்தால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். அப்படியே நீங்கள் யோசிக்கிறீங்க? See how we waste our resourcefulness. நம்முடைய மூலதனம் எவ்வளோ இருக்கு, அதை நம்ம எப்படி விரயம் பண்ணுகிறோம். அப்படியே சரீர பலவீனங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் விரும்புகிற காரியத்துக்கு வாரி சுருட்டி எந்திரிச்சு ஈடுபாடாக இருக்கீங்களா இல்லையா? அது பயணிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் என்னமோ அந்த மர்மம் உங்களுக்கு தான் தெரியும். How you are ready every day, everywhere, every time. யோசிங்க, என்ன பாருங்கள். அது உங்கள் ப்ரைவேட் மேட்டராக இருக்கணும், ஐ டோன்ட் கேர். ஆனால் உங்களுக்கு விருப்பமான காரியத்துக்கு நீங்கள் எப்படி வாரி சுருட்டி எழும்புகிறீங்க? How you make time, how you take time. உங்களை நித்தமும் ஆண்டவர் பார்க்குறாங்கிற உணர்வு இருக்கா? வெறுப்பை ஓயாமல் வாழ்க்கையில் தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. why will you do that? சலிப்பையும் வெறுப்பையும் காமிச்சிட்டே இருக்கீங்க. why will you do that? அது என்ன உங்களுக்கு சோகத்தை கொடுத்துச்சு? என்ன எந்த மலை மேலே ஏற உங்களுக்கு பலன் தந்துருச்சு? உங்களை ஆண்டவர் பூமியில் ஆசீர்வாதமான வச்சுருக்காரு. ஒன்று கடவுளை மதிங்க, இல்லை பிசாசை மதிங்க. புரியுதுங்களா? அதானே கடவுள் சொன்னார், கர்த்தர் தேவனால் கர்த்தரை சேவியுங்கள். பாகால்னா பிசாசு தான். பிசாசு சொல்லிவிட்டார். அதுக்கு ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்துகிட்ருக்கோம். எங்களை பார்த்து பிசாசுன்ட்டார். இல்லை, நீங்கள் ரொம்ப தான் தேவதைங்க தான், போங்க. முத்திரை குத்திடுவோம் நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி. கர்த்தர் தேவன் என்றால் கர்த்தரை சேவிங்கள், பாகால் தேவன் என்றால் பாகாலை சேவ சொல்லலையே அவருக்கு. என்னடா இவர் போய் இப்படி பேசுகிறாரு அப்படின்லாம் நினச்சது உண்டு. ஆனால் அவருக்கு தெரியுதில்ல, ஏன் தேசம் தண்டிக்கப்படுது, ஏன் பெண்கள் ஓயாமல் பாடுபட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த போர்ஷனை பாருங்கள். நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொன்னாரா? அதை நீங்கள் கவனிங்க. இப்போ ரோமருக்கு எழுதிருவோம் 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வேதத்தில் இருக்க எல்லா பக்கத்தில் இருக்கிற வேத வசனங்களும் நம்மோடு பேசுகிறதுக்கு தான் எழுதியிருக்காரு. யாருக்கோ இது யாருக்கோ எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கே இல்லை. அப்படி நினச்சோனாலே நாம் இந்த வேதத்துக்கு அந்நியர்களாக மாறிட்டு இருக்கிறோம். We start out to become strangers to this word. When you continue in that, you definitely become an enemy, a betrayer. வேத வசனங்கள் எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை நினைக்க நீங்கள் அந்நியர்களாக ஆறீங்க, நீங்கள் துரோகிகளாவீங்க, நீங்கள் மறுதளிக்கிறவர்களாக மாறிடுவீங்க. இந்த துர்ப்புத்தியில் நீங்கள் பழகிட்டீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு கில் யூ. ரோமருக்கு எழுதிருவோம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் இங்கேருந்து வாசிப்போம். 10ஆம் வசனத்திலிருந்து பவுல் சொல்கிறார் என்ன அளவுக்கு அவருக்கு கரிசனை. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோடே கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சையாக இருக்கிறபடினாலே எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒரு அப்போஸ்தலனுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில்
சந்திக்கப்பட்டு தேவனுடைய அருட்பணியை, நித்திய ராஜ்யத்தின் பணியை, நற்செய்தி பணியை செய்வதற்கு தெரிந்து கொண்டவரை ஏராளமான புறஜாதிகள் மத்தியிலே பல பட்டணங்களில் ரோமாபுரி பட்டணத்துக்குள்ளாக அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளாக இருந்த எல்லா எல்லைக்கும் கொண்டு போய் அவங்களுடைய மனநிலையை ஸ்கேன் பண்ணி புரிந்து பரிசுத்த துணையோடு எழுதும்போது ரோமாபுரிக்கு எழுதுகிறாரு, நான் உங்களோட ஆறுதல் அடையணும், நீங்கள் ஸ்திரப்படணும், உங்களுக்கு வரங்களை ஆண்டவர் கொடுக்கணும், என்னில் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படி உங்களை காண வாஞ்சே இருக்குவேன். அது மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அக்கேஷன் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் நட்புறவில் இருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு, பிணைப்பு இருக்கா? உங்கள் விசுவாசத்தினால, என்னில்ல விசுவாசத்தினாலே நீங்களும் உங்களுள்ள விசுவாசத்தினால நானும் சேர்ந்து ஆறுதல் அடையும்படிக்கு ஸ்திரப்படும்படிக்குன்னு பக்தி விருத்திக்காக என்னைக்காச்சும் ஒரு நாள் கூடி வந்திருக்கீங்களா? இதில் எனக்கு போராட்டம் இருந்துச்சு, இப்படிலாம் இருந்தேன், எனக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுத்தாரு, இதில் முன்னேறுறேன், ஓரளவுக்கு மன தெளிவு வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு எதாவது இருக்கா? மெக்கானிக்கலாக 4-5 பாயிண்ட் அடித்து விட்டுறது. கூடிய ஒரு நேரத்தில் ஆமாம் நேரம் செலவழிக்க முடியாதுன்னு ஏற்கனவே மைண்டு தீர்மானம் பண்ணிட்டு தான் வரோம். தேவனை தேடுற விஷயத்தில் நமக்கு தாராள மனப்பான்மை இல்லை. ஆனால் ஆண்டவர் கொட்டும்போது மாத்திரம் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொட்டணும். லீவ் அலோன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். See, you have a very critical position in a family life. அந்த குடும்ப வாழ்விலே உங்களுக்கு இருக்க அந்த முக்கியமான மைய பொறுப்பிலே, தனித்தன்மை வாய்ந்த பொறுப்பிலே, அதை விட அதிலே உங்கள் பங்கை தேவ துணையால் எப்படி நிறைவேற்றீங்க? How do you find yourself? சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாக இருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாரா? பிகு பண்ணலை. 4-5 இடத்துக்கு போகிறேன், நான் மத வைராக்கியத்தினால கிறிஸ்தவர்களை கொல்லும்படி சட்டப்பூர்வமாக அதிகாரம் பெற்று போய் கொன்னுட்டு இருந்தேன், என்னை இயேசு சந்தித்தார், என் வாழ்க்கை மாறிடுச்சு, என் வாழ்க்கை பலன்களால் நிறைந்திருக்கிறது, எனக்கு பலன்களை கொடுக்கிறார், எனக்கு வரங்களை கொடுக்கிறார், எனக்கு அனுகூலமாக இருக்கிறார். நான் அநேக இடத்துல போய் ஆண்டவரை பற்றி சொல்லும்போது ஐக்கியமாக இருக்கும்போது பலன் உண்டாகிறது, பலனை நான் பகிர்ந்து கொள்கிறேன், உங்கள் மூலமாக எனக்கும் பலன் கிடைக்கணும்னு வெளிப்படையாக தான் சொல்கிறாரு. கர்த்தருமே அப்படி தான் பலனை எதிர்பார்க்கிறாரு. அவருக்கு என்ன கேடு? அவருக்கு தான் எல்லாமே இருக்க சொல்லாத. நீ நல்லவனோ கெட்டவனோ அவர் மேலே இருக்க நம்பிக்கையாக இருக்கணும், நீ எதிராளியாக இருக்கிறானோ, கடவுள் தான் ஆல்மைட்டி, ஹி இஸ் தி அல்டிமேட் கிரியேட்டர். ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ், ஹி ஹேஸ் அ நீட். அவருக்கு ஒரு தேவை இருக்குது. உன்னோடு பழகுகிறதுனால அவருக்கு ஒரு பலன் தேவைன்னு எதிர்பார்க்குறாரு. கீழே வாசிக்கிறோம். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கடவுளை தான் சொல்கிறார், ஜீசஸை தான் சொல்கிறார். உங்கள் மூலமாக நான் பலன் அடையணும், ஆனால் அதை அடைய முடியாமல் ஆயிரத்தி தடை வந்துகிட்டே போயிட்டுருக்கு. ஏனே தெரியல, யாருனே தெரியல, எப்படின்னே என்ன ஜதி பண்ணிகிட்ருக்கீங்க? ஓயாமல் அவங்க இவங்களையுமே பழி பாவத்தை போட்டுட்டு நீங்கள் வாட்க அப்படியே பாசாங்கம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்களா? எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலையா ஆண்டவருங்க? வெளிப்படை தன்மையோடு சொல்லலையா? கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். 4 ரகமான ஜனம், கிரேக்கர், மற்ற அந்நியர், அதுக்குள்ளே எத்தனை கூட்டம் இருக்கோ தெரியல, ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இயேசுவை பெற்ற விஷயங்கள் எல்லாம் நற்செய்திகளே. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீங்கள்
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த நற்செய்தியினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தினாலே அநியாயத்தை அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வளோ அட்டகாசம் உலகத்தில்? எல்லா ஜாதி ஜனத்துக்கும், குறிப்பாக வேர்ல்டு வைடாக மேஜராக 70-80% ரொம்ப சர்வசாதாரணமாக ஏன் பெண்களுக்கு விரோதமாக நடக்குது? பெண்களை பற்றி நீங்கள் யோசிங்க. ஆண்கள் மூலமாக வர்றதை பற்றி யாரும் இங்கே முழு பூசிங்க சோத்தில் மறைக்க இஷ்டப்படலை. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Why will God reject us and abandon us? உண்மையே இல்லை, உண்மை குறையுது, உண்மை பத்தாது. எல்லா விதத்துலேயும் கேட்கணும். உடனே உண்மையே இல்லைன்னு அல்சாட்டியமாக அப்படியே ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. இல்லை, உண்மை இருக்குது, உண்மையும் பொய்யுமா கலந்துருக்கு. உண்மை இன்னும் தேவைப்படுது. உண்மையில் நிலைவரம் இல்லை, உண்மையில் முழுமை இல்லை. அநியாயம் இருக்கும்போது அந்த உண்மையை பற்றியே பேசணும். அந்த பக்கம் அவங்க அநியாயம் இருக்குல்ல, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி எவ்வளோ அநியாயங்கள் இருக்குது. ஒரு பெண் அநியாயமாக ஒருத்தர் நடத்துகிறான். அது எந்த விதத்திலும் என்ன ஒரு அடிப்படை மனிதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் சாதாரணமாக பெண்களுக்குள்ள அநியாயம் இல்லையா? நியாயமாக யோசிக்கிறீங்களா? அக்கா தங்கச்சிங்க, அம்மாவும் பொண்ணும், மாமியார் மருமக, சிப்ளிங்ஸ், யூ டோன்ட் இல்லை. ஐயோ நமக்கு ஏண்டா அந்த ஒம்பு, நான் படுற பாடே பெரிய பாடு. யூ டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சபை 40 years திறப்பின் வாசலை பற்றி உங்களுக்கு சொல்லலை. திறப்பு ஐயோ நாம போய் ஏற்கணும். உங்களுடைய வாழ்வின் வளர்ச்சியிலேயே நீங்கள் இன்னும் பிரயாசப்படவே இல்லை. பத்தாது. கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலன்னா போகுது. ரொம்ப நாள் தேடினேன், ஒன்றும் கிடைக்கல, நமக்கு இல்லை போல இருக்குது. நேற்றுக்கு தான் ஒரு யூடியூப் ட்ரோல் பார்த்தேன். அதெல்லாம் போய் என்ன தலைப்பில் ஏதோ வருது பார்த்தேன். அதில் ஒரு பையன், மலைவாழ் மகன், இஸ் எ ட்ரைபல் பாய், அம்மா அப்பா மகன் 11 முறை கஜினி முகமது கோரி முகமதுங்கிற மாதிரி 11 years போராடி +2 முடித்தோடனே நீட் தேர்வை எழுதி டாக்டருக்கு சீட்டு கிடச்சி படிக்கிறான். அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவன் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கு. அவன் சாயல், அவன் பின்தங்கிய, அதான் நீங்கள் தப்பாக நினைக்கூடாது, நான் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வை காமிக்கல, புரியுதுங்களா? அவன் பயங்கர குக்கிராமத்துலேருந்து வரான். அவனுக்கு அவன் இந்த அளவுக்கு படிக்க வந்ததுனால அவங்க அம்மா அப்பாடவே ஒப்பிடும்போது ஹீ இஸ் ட்ரெஸ்ட் பெட்டர். அவங்க அம்மா அப்பா அதனால் உடுத்தாமல் வரலன்னுலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதுதான், கிராமத்தில் எப்படி உடுத்திருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்திருக்கிறாங்க. கடின உழைப்பு, டே இன் அண்ட் டே அவுட். அத்தனை முறை தோல்வி அடைந்திருக்கிறான். கடைசியில் நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கான். பெரிய கதை தான். அது நடத்துகிறவங்களே பூரிச்சு போகிறாங்க. எல்லாரும் அப்படியே கரகோஷமாக கை தட்டுறாங்க. என்ன கடினமான பாதையை யாரையும் பார்க்காம ஓயாமல் அந்த இருட்டிலேயே இருக்கிற வெளிச்சத்திலேயே படித்து உழைச்சி ஒவ்வொரு முறையும் அந்த நீட் தேர்வுக்கான அகாடமியில் போய் சேர்ந்து 1 லட்ச ரூபா பணம் கட்டி கிட்டத்தட்ட அவங்க அதுக்கே 12வதுலேருந்து 3 தடவை ஃபெயில் ஆகிட்டான். பாஸ் ஆகி இதுக்கு 7 முறை செலவு பண்ணி பல லட்சங்களை செலவு பண்ணி பாஸ் ஆகி
அவன் கோட்டாலையும் அவனுக்கு இருந்த மார்க்கு, அவனுக்கு இருந்த இந்த கட் ஆஃப் மார்க்கு தெரியாத நமக்கு வெளிப்படைத்தன்மையோட ஊழல் எப்படி பின்தங்கிய மக்களை இன்னும் ஒடுக்கணும், துணிகரமாகவே மார்க் கொடுக்காம கட் பண்ணி முடியலையே. அந்த டைமில் அவங்களால முடியலையே, அரசாங்க நிர்வாகம் முடியல, அந்த எந்த விதமான அந்த ப்ரோட்டோக்காலில் இருக்கிறவங்க ஒருத்தரும் ஒன்றும் தொடவே முடியலையே. எஸ் கம் அவுட் அவுட்ஸ்டாண்டிங். இது மாதிரி நிறைய அவிசுவாசிகள் மத்தியிலே நடக்கிறது. அவங்களே தான் மக்களுக்குள்ளே நம்பிக்கை வரணும், மாணவர்களுக்குள்ளே நம்பிக்கை வரணும், தற்கொலையை நாடி போகாத, அதை இவனையும் குறை சொல்லாத. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கெலாம் இங்கே வந்து உயிரே இல்லை. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அதை தான் நம்ம இங்கே கவனிக்கணும். போக்கு சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த பையன் எல்லாம் ரொம்ப நியாயமாகவே எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்கலாம். அவங்க அம்மா அப்பாவும் மெஷின் தான். அவங்களுக்குள்ள ஒரு வெறி, அம்மா அப்பாக்குள்ளே பையனுக்குள்ளே ஒரு வெறி, படிக்கணும், சமுதாயத்தில் முன்னேறணும், படிக்க வைப்பேன். சிம்பிளாக ஒரு மஞ்சள் நூல் தான் கட்டியிருக்கேன் அந்த அம்மா. ஒன்றும் இல்லை. அவங்கள களை கொத்தி அவங்கள அந்த மலையில் என்ன வேலை செய்யறதுக்கு வேண்டிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இருக்குது. பட் தே ஹேவ் டன் இட் டுகெதர் ஆஸ் அ ஃபேமிலி. போக்கு சொல்ல அவங்களுக்கு இடமா இல்லை. அவங்க போக்கு சொல்லலை. யாரையும் அவங்க சட்டை பண்ணல. கர்மமே கண்ணாயினார் செய்து முடிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிரயாசப்பட்டாலே எங்கேயோ ஆண்டவனை தூக்கி வச்சுருவார். பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே உன்னதத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நமக்கு வெறும் கட்டுக்கதை. எல்லாத்தையும் கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க, சண்டை போட்டுக்கிட்டோம், அப்படியே வந்து பஞ்சேஸ் உடைத்திட்டும் போயிட்டே வந்துட்டுருக்கீங்க. என்ன வர முடியும்? எங்கே பார்த்தாலும் வலிக்குது, எங்கே பார்த்தாலும் இடிக்குது, எங்கே பார்த்தாலும் கடிக்குது. என்ன பண்ணுறது? அவங்களுக்கு அதான் யோசித்து பார்த்தேன். நம்மளாம் சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. இத்தனைக்கும் நமக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டு, அவமானப்பட்டு, காரி உமிழப்பட்டு, கைவிடப்பட்டு, நிந்தையை அனுபவித்தும் நீட்டி நெளிச்சிட்ருக்கோம். ஏன் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஏன் இவங்க செய்ய வேண்டியதானே? அவங்க கொஞ்சம் முன்னேறிட்ட பொறாமப்படாதீங்க. என்னத்தை அவங்க பெருசாக சொல்லாதீங்க. நீங்களே உங்கள் லைனில் அவ்வளோ சாதிக்க வேண்டி இருக்க, நீங்கள் இந்த முயல் ஆமை கதை மாதிரி உட்காந்து பெருமையை பேசிட்டு தோற்று போய் உட்காந்துருக்கீங்க, பின்தங்கி உட்காந்துருக்கீங்க. பெருமை பேசாதீங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஒத்தைங்க நம்ம வாழ்க்கையில் கேட்குறோம்ல, அது மாதிரி நான் அதுதானே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாரோட கோக்காதீங்க, யாரோட சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களால் முடியும். நாங்கள் என்ன முயற்சிக்கலையா? சிலந்திய எவ்வளோ நேரம் விழுந்து எந்திரிக்க நம்ம ஒரு தடவை கூட வாழ்க்கையில் இங்கே பார்த்தது இல்லையா? பூன்னு இப்படி உறுதியாக ஊதுனாலே அந்த ஜவ்வு மாதிரி தொங்குற நூல் அறுந்து போயிடுது. அது திரும்பி எழுந்துச்சி தான் கட்டுது. என்ன பிரமாதமாக கூட கட்டுது. ஊருக்கு உபதேசத்துக்கு தான் இதெல்லாம் எக்ஸாம்பிள். வல்லமை மிக்க ஜனங்களாக இருக்கலாம்ல. இன்னைய வரைக்கும் சாராள் நவரோஜி அவங்களுடைய பாட்டு உலக சமுதாயத்தை, இப்போ அண்மையில் அவங்க பாட்டெல்லாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு அப்படின்னு கேள்வி நானும் பார்க்கல. ஐ ஷுட் ப்ரௌஸ் அண்ட் சி. இது மாதிரி நிறைய
எக்ஸாம்பிள்ஸ் உலகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் ஊர் உலகத்துக்கு எக்ஸாம்பிள் ஆகிறதுலாம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்களே உங்கள் வாழ்க்கையில் நான் இதை ஜெயித்தேன், இதில் நான் நிலைத்திருக்கிறேன், தேவ அருளை தக்க வைத்திருக்கிறேன், நீங்கள் ஜெபிக்கும் போதே தேவன் உங்களை கேட்கணும். அந்த அளவுக்கு do you have an influence with God? Have you ever earned that influence with God? பெண்ணுனா பேயும் இறங்கு, தமிழில் ஒரு வழக்க மொழி இருக்குது. ஏன் உங்களுக்கு ஆண்டவர் இறங்கக்கூடாது? Praise the Lord. எந்த தரிசனம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க? பெஞ்சை சூடேற்றிட்டு வந்தோம் போனோம், எங்களை மாதிரி உண்டா? எவ்வளோ தூரம் எவ்வளோ சொல்கிறேன். நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு, எங்கு 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியிலே மெய்யாவே நான் இருக்கிறேன். இதில் ஆளாளுக்கு அவங்கவுங்க வீட்டில் கூட்டம் நடத்துகிறோம், அவங்க பண்ணுறோம், இதை பண்ணுறோம். நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க? நீங்கள் ஜெயிச்சிங்களா? உங்கள் சூழ்நிலையை ஜெயிச்சிங்களா? உங்கள் சுயத்தை ஜெயிச்சிங்களா? உங்கள் மேலே தேவன் வைத்த நோக்கத்தை கண்டுபிடிச்சிங்களா? அதில் நிற்கிறீங்களா? அந்த இறை தொடர்போடு உங்களுக்காக நான் வரங்களை பெற்றுட்டு கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கிறவங்களை வந்து பார்க்குறேன்னு பவுல் சொன்னார். அது மாதிரி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? Do you go further in your vision? அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றின. இது விட்டுருங்கங்க. இதெல்லாம் இந்த இப்போ தான் ஒருத்தவங்க ஈஷா யோகா அதெல்லாம் பேய் பிசாசுங்க இந்த பொம்மையும் கும்பிட்றவங்க. நம்ம வேறு கடவுளை விட்டுட்டு வேறு என்னத்தை கும்பிட்றோன்னு தெரியலையே. நம்ம சக்தியெலாம் அங்கே போயிட்டுருக்கேன். வயிற்றில் பூச்சி இருந்தால் நம்ம சக்தியெல்லாம் திங்குது. கொக்கி புழு, அந்த புழு, நாடா புழு, இந்த புழு, எல்லா புழுன்னு என்ன தான் தின்னாலும் பிள்ளை நெருங்கி இருக்குன்னா என்னன்னு தெரியல. புழு தான் வெளியே போகணும். சோத்திரம். என்ன கோபமாக இருக்கிறீங்க? பிள்ளைக்கு பேதி கொடுக்குறேன், எதாவது கொடுங்க. உள்ளே இருக்க புழு வெளியே வரட்டும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கட்டும் சாப்பாடு. பிரைஸ் தி லார்ட். ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்கும் பூம்பு மாதிரி தலையாட்டுவீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி எங்களை இப்படி சொல்லலாம்? சண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆமாவா? வீட்டுக்கு பின்னாடி, வீட்டுக்குள்ளே, அங்கே போய் தனியாக, காட்டுக்குள்ளே, எல்லா இடத்துலையும் பேசி ஒரு ஒரு என்ன இது, வாட் இஸ் கோயிங் ஆன் வித் யூ? உங்கள் பிரச்சனைகள் தீர்முடி கூட்டம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாவா? உங்கள் வியாதி போகிறதுக்கு, உங்களுடைய இந்த முட்டாள்தனம் போகிறதுக்கு நீங்கள் கூட்டம் போட்டு ஜெபம் பண்ணால் நீங்கள் இன்றைக்கெலாம் ஞானிகளாக இருப்பீங்க. அக்கா உங்களுக்கே தெரியும். என்னத்த தெரியும் அக்காவுக்கு? தங்கச்சியை பற்றி அக்கா தான் என்ன தெரியும்? ஒரு நாள் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட 2 பேரும் தோப்பு கரணம் போட்டுக்கலான்னு உட்காந்துருக்கீங்க. என்ன இப்படி பார்க்குறீங்க? துக்கம்தான், சிரிச்சிக்க தான் முடியும். வெளியில் சொன்ன வெக்கம் உள்ளே வச்சுட்டா துக்கம், ஷேம். என்ன உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய அருளை தடுக்குது? நீங்கள் விக்கிரக ஆராதனை பண்ணலை. நான் அதெல்லாம் ஆற்று போவேன் யோசிச்சு. இந்த ராகேல போய் இந்த கோத்திர பிதாவாகி யாக்கோபு அப்படி தான் வழிஞ்சு நேசித்து அது பாருங்கள் ஒரு விக்கிரகத்தை கடத்தி வந்துருச்சு. சாத்தம் என்ன போங்க. உங்களுக்குலாம் என்ன தான் இருக்குது கவனிங்க. கேட்டு பெஞ்சஸ் எடுத்து வடையும் அதையும் தின்னுட்டு சொச்சி முன்னாலே சாப்பாடு போடுச்சு. ராணி இருக்கும்போது பெரிய மனசு சாப்பாடு போடுச்சு. அட கடவுளே. உடனே நீங்கள் உங்களுக்கு இன்னும் புத்தியே வரல. குறை சொல்கிறது மாதிரி தான் புத்தி இருக்குது. ஓ டியர் காட். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இதில் பெரிய லிஸ்ட் இருக்குது, எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. ஓ மாய், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். நீங்கள் தேவன் இதில் என்ன சொல்கிறாரு? நான் ஏன் உங்களை கைவிட்டேன்? ஏன் நீங்கள் ஒடுக்கப்படுறீங்க? என் உதவும் காரம் வரலையா?
கல்லறியுண்டு சாக வேண்டிய ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை தைரியமாக வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமானாள். யூதர்களுக்கு சமாரியா மக்களுக்கும் அவ்வளோ வெட்டுப்பழி குத்துப்பழி. ஆனால் அவள் தைரியமாக பேசிகிட்டு இருக்கா. பேசி நல்ல வேளை எவ்வளோ புத்தியாக பேசினா. அவர் கை தட்டுங்க பார்ப்போம். சமாரியா ஸ்திரீ இயேசுகிட்ட வேறு எந்த சொல்லும் விடலை. அல்லேலூயா, அல்லேலூயா. மேசியா பற்றி பேசிகிட்டு இருக்கா, தொழுகையை பற்றி பேசிகிட்டு இருக்கா. என்ன நீங்கள் இந்த தண்ணியை பற்றி அதை எனக்கு கொடுங்க, இங்கே வர வேண்டாம் அப்படிலாம் கேட்டுட்ருக்கா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டுருக்கீங்க? வாட் ஆர் யூ டிஸ்கஸிங் வித் காட்? உங்களோடு தேவன் பேசி எத்தனை பேரை சுகப்படுத்தலாம், எத்தனை பேரை விடுதலை பண்ணலாம். நீங்களே விடுதலையாகி இன்னும் அந்த அநேகரை பெற்றெடுக்கக்கூடிய ஏசாயா 54 வாசிக்க போல வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயை பார்க்கலாம் அநாத ஸ்திரீ பெற்றெடுத்த பிள்ளைகள் அதிகம் இருந்ததால் நீங்கள் ஒரு ரகமாக எழும்பலாமே. எழும்பி நிற்போம்.